கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவன் சங்கையானவன், அவன் கண்ணியமானவன். அவன் எதை உயர்த்தினானோ அது உயர்ந்தது, அவன் எதை தாழ்த்தினானோ அது தாழ்ந்தது. அவன் உயர்த்திய ஒன்றை யாராலும் தாழ்த்தவும் முடியாது. அது நிரூபிக்கப்பட்ட ஒரு தினம்தான் இன்றைய தினம், ஆஷூராவுடைய தினம். ஃபிரௌனுடைய அதிகாரம் என்ன, ஆட்சி என்ன, பலம் என்ன? அவன் உட்காரக்கூடிய இருப்பு தங்கத்திலே, அவனுடைய விசிறி தங்கத்திலே, அவனுடைய கதிரை தங்கத்திலே, அவனுடைய செருப்பும் தங்கத்திலே. வரலாறு பேசுகிறது. கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன். உலக அருட்கொடைகளை அல்லாஹ் அள்ளி கொடுக்க ஒரு மனிதன் அவனிடம் இருந்தது, இல்லாமல் இல்லை. ஆட்சி இருந்தது, தொழில்நுட்பம் இருந்தது. இன்றும் அந்த பிராவுனுடைய அந்த பெலஸ் இருக்கிறது, அதை சுற்றுலா தலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மோமின்களுக்கு மிக பெரும் படிப்பினை அவன் பூசிய நறுமணம். பிரான்ஸ்ல ஒரு பல்கலைக்கழகம் அதை ரிசர்ச் பண்ணது. அதனுடைய எழுத்துக்களும் இன்றில்லை. அதற்குள்ளே இருக்கக்கூடிய கலவைகள் எப்படியானது, அதை உண்மையிலே திரும்ப அது பொருள் செய்யப்படும் என்றால் உலகிலே அது போன்ற யாருமே ஒரு நறுமணத்தை கூட பாவித்ததில்லை. சகோதரர்களே, பிரச்சனை எங்கே? அருட்கொடைகள், உலகிலே செல்வங்கள், செழிப்புகள், ஆட்சி அதிகாரம் தவறல்ல. ஆனால் எங்கிருந்து அது வந்தது? ஃபிரௌனுடைய வாழ்க்கை எப்படின்னா, பிறந்த இடம் அவர் எங்கேயோ இருந்து வந்தவர் போல, கற்பத்திலிருந்து வந்தவர் போன்றல்ல. சிலவர்களுக்கு பணம் வரும் பொழுது, அதிகாரம் வரும் பொழுது, அரசியலுக்குள்ளே நுழையும் பொழுது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கிருந்து வந்தோம் என்பதை மறப்பார்கள். இது ஃபிரௌனியத். இன்றைக்கு ஃபிரௌன் இறந்து போனதுக்கு நன்றிக்கு நோன்பு பிடிக்கிறது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஃபிரௌனியத் இல்லாம போகணும், அதுதான் பிரதானமான செய்தி. காரூணியத் இல்லாம போகணும், யஹூதியத் இல்லாம வேண்டும். ரப்பு அல்லாஹ், அந்த ரப்புட தொடர்பு வச்சுதான் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையில போட்டி நடக்குது. சகோதரர்களே, ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக ரீதியாக ஃபிரௌனிடம் வந்த தூது கலீமுல்லா வந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌனிடத்துல ஃபமர் ரப்புகுமா யா மூசா, உங்க ரப்பு எப்படிப்பட்டவன்? யார் அந்த ரப்பு? ரப்புனா அல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கா ثم ஹதா. ஆர்ட் ஆஃப் லைஃப், வாழும் கலையை உலகத்திற்கு கொடுத்தவன் தான், படைத்தவன் அல்லாஹ். எல்லா படைப்புக்கும், ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு தேனி. சகோதரர்கள், இன்றைக்கும் எடிட்டிங் என்னன்னு சொன்னா இயற்கை, அல்லாஹ் செஞ்சென்றது இல்ல. தேனியை பற்றி ஆனால் சூரத்து நஹல் குர்ஆனிலே 2 வசனம் தேனிகள் செய்யும் அத்துணை அதிசயங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேனிக்கு கொடுக்கப்பட்ட வாழும் கலை பேசப்படுகிறது. பேசுறவங்களும் அப்படித்தான், கண்ணியமானவர்களே. ஆனா அந்த கூடு அது அருகோணியாக கட்டப்படுகிறது. யார் கொடுத்த? எந்த பல்கலைக்கழகத்திலே அது படித்தது? சகோதரர்களே, 7 கிலோ தேன் இருந்தால் 1 கிலோ வெக்ஸ் செய்ய முடியும், பி வெக்ஸ். யார் அந்த தொழில்நுட்பத்தை கொடுத்தது? ஏன் முக்கோணமாக கட்டுவதில்லை? ஏன் வட்டமாக கட்டுவதில்லை? கற்றுக் கொடுத்தான். சகோதரர்களே, அந்த இடத்துல படைத்தவன் கற்றுக் கொடுத்தது, இருக்கப்பட்டது இயற்கை என்பது வைக்கப்பட்டது. ஃபிரௌனுடைய சிந்தனையும் இதேதான். நான் சொன்னேன், ஃபிரௌனியத்தை இல்லாம ஆக்குறதுக்கு நோன்பு பிடிச்சுக்கிறோம். ரமதான் வருகிறது, குர்பான் அறுக்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு அமலிலும் மன்சிலும் இருக்கிறது, மக்சதும் இருக்கிறது. கொழும்புக்கு போறோம், வைத்தியசாலைக்கு மருந்தெடுக்க போறோம். கொழும்புக்கு போறது மன்சில், மக்சத் என்ன? மருந்தெடுக்கிறது. நோன்பு மன்சில், குர்பான் மன்சில், மக்சத் என்ன? சகோதர, ஆற்றிட கழுத்துல கைய வைக்கும் பொழுது
அங்க ரத்தம் சிந்தும் பொழுது இங்க உள்ளத்தில் இருக்கிற அத்துணையும் அறுபடணும். ஹஜ்ஜிம் அப்படித்தான். இஹ்ராம்ன்றது என்ன? இன்னைக்கு எங்க சும்மா வந்துட்டு போற சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, இஹ்ராம் கஃபனை அணிகிறோம். ஹாஜியார் பட்டம் அல்ல, உண்மையிலே அது ஒரு பட்டம் அல்ல, அது அல்லாஹ்ட நெருக்கம். அருமையான அல்லாஹ்ட நல்லடியார்களே, நாங்க பார்த்திருப்போம் ஹஜ்ஜில சில ஜனாசாக்கள தலை மூடப்பட்டிருக்காது. நாங்கெல்லாம் ஹஜ்ஜி கஃபனை உடுத்துட்டு கலட்டிக்கிறோம். ஹஜ்ஜி செஞ்சுக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கும். கஃபன் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன இருந்துச்சு? என்ன இருந்தது அந்த கஃபன்ல? அதை உடுத்துக்கொண்டு பஜாருக்கு போகலுமா? கல்யாண வீட்டுக்கு போகலுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொன்ன 1000 பேர் இருப்போம் நாம் இந்த சஃபையிலே. ஆனால் என்ன இலக்கென்ன? அருமையான அல்லாஹ்ட நல்லடியார்களே, அதே நிலையில் மரணித்தால் அதுதான் அவருடைய கஃபனாக அணிவிக்கப்பட்டு தலை கூட மூடப்படாமல் அடக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அவர் நாளை மறுமையிலே கொண்டு எழும்புவார் இன்ஷா அல்லாஹ். அப்படியான ஒரு அமல்கள் சொல்லுவாங்க. குர்பானி 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம் கொடுத்து ஒரு மாட்டை வாங்கி அறுக்கிறோம். அருமையான அல்லாஹ்ட நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அறுக்கப்படும் அந்த மிருகம் அது ஒரு செய்தியை சொல்லுகிறதாம். அல்லாமா இக்பால் சொல்லுவார், மனிதனே மனிதனே. சகோதரர்களே, இபாதத்துகள் ஹுத்பா உட்பட ஒரு பிரயோஜனம் இல்ல. முஹர்ரத்துக்கு முன்னால் 52 ஹுத்பா முடிஞ்சிட்டேங்கட. ஹிஜ்ரி 1447 வந்தோம் போனோமா, என்ன எடுத்தோம்? எடுக்க வாரோம். விமர்சனத்துக்கல்ல, லைவுக்கல்ல. சகோதரர்களே, ஹுத்பாக்கள் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கும் தலங்கள். முஹர்ரம் மாதத்தின் 2வது ஹுத்பா என்ற வாழ்க்கையில, புதிய ஆண்டுல எப்படி போறது? நான் என்ன செஞ்சு கொண்டு போறது? எப்படி ஆகிறது? சகோதரர்களே, அதைத்தான் சொல்றார் அல்லாமா இக்பால். ஒரு உதுஹியாவுடைய பாடம் உனக்கு என்ன தெரியுமா? உன்னை பணத்துக்காக வேண்டி அது கழுத்தை கொடுக்குது. உன்னை படைச்சவனுக்காக வேண்டி நீ குர்பானை கொடுத்து கொடுத்து தொழவே இல்லை என்றால், தொழுகையே இல்லைன்றா. சென்ற வருடத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 5 அதான் கேட்டோம். ஒரு மாதத்துக்கு 150 அதான் சத்தங்களை கேட்டோம். எத்தனை கஸ்டமர் வந்தாரு, எத்தனை சேல்ஸ்மேன் வந்தாரு, எங்கட கடைக்கு முன்னால எத்தனை வாகனம் நிற்கும், எவ்வளவு வியாபாரம் எண்ணி எண்ணி பார்க்கிறது போல சென்ற வருடத்தில் அந்த 360 நாட்களும் சுப்ஹானல்லாஹ், ஒரு மாதத்துக்கு 150 அதான்கள் என்றால் 10 மாதத்திற்கு 1500 அதான்கள், 1800 அதான்கள். அல்லாஹ் என்னை அழைத்தான். என் உள்ளம் இதற்கு பதில் சொன்னது. சகோதரர்களே, ரமலான்ல மட்டுமா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் ரமலான்ல மட்டுமா? 360 நாளும் வருகிறது. நான் எவ்வளவு முன்னுக்கு வந்தேன்? என்ற வாய்ப்பு என்ன? என்ற சந்தர்ப்பம் என்ன? எனக்கு என்ன இந்த நாட்கள் உணர்த்துது? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு திருடன் ஜும்மாவுக்கு வரல, ஒரு நடுநிசையில ஒரு வீட்டுக்கு ஏறுறார். அல்லாஹ் எனக்கும் நசீபாக்கணும், உங்களுக்கும் நசீபாக்கணும். நீங்க கீழே இருந்திருக்கிறதுனால நான் உங்களை விட உயர்ந்தவன் அல்ல, தேவையுள்ளவன். இந்த ஜும்மாவுக்கு இந்த நேர காலத்தோடு வந்து மாஷா அல்லாஹ் தேவை ஒன்றோடு இருக்கிறோம். ஒரு கபூலியத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம். எங்களுடைய அமல்கள் எல்லாம் அதுக்குத்தான். அல்லாஹ்ட்ட எடுபடணும். நான் அல்லாஹ்ட்ட எடுபடணும். அல்லாஹ்ட்ட இன்றைய ஜும்மா, இன்றைய நேரம், இன்றைய சுபக், இன்றைய நோன்பு திறக்கப்படும் பொழுது பட்டோலையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாளை கியாமத்துடைய நாளையிலே இந்த நோன்பு அங்கீகரிக்கப்படுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டிட்டு இதை யோசிச்சாங்க. பள்ளி நிர்வாகம் செஞ்சிட்டல்ல, காபத்துல்லாவை கட்டிட்டு யோசித்தார்கள், நான் அல்லாஹ்ட்ட எடுபடுவேனா? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷன், மிஷன். சகோதரர்களே,
காபத்துல்லா கட்டிட்டு என்ன துவா செஞ்சாங்க? பேர் அடிச்சாங்களா? போர்டு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்க? சகோதரர்களே, ரப்பனா ரப்பனா தக்கப்பல் மின்னா பைத்துல்லா கலீலுல்லா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய வேலை சகோதரர்களே. அந்த குடும்பத்துக்கு ஜம்சம் தண்ணி குடிச்சாலும் அந்த குடும்பத்துக்கு தண்ணி நன்மை போகுது. லேசான வேலையா? காபத்துல்லா ஒரு 8 எடுத்து வைக்கிறது என்ன நன்மை? உலகத்தில் இறங்குற ரஹ்மத் எங்க இறங்குது? எத்தனை நபிமார்களுடைய தவாஃப். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்ட்ட கபூலியத்தை கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட கபூலியத்தை கேட்டான். அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வை பிடிச்சு தான் எங்கட பேரை வாழ வைக்கலாம். அல்லாஹ்வை பிடிச்சு, பணத்தாலே அல்ல. உண்மைதான், உண்மைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை பாருங்க. இப்ப சுன்னத்து தொழுதோமே, இதுலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லித்தான் முடிச்சுப்போம். எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் சொல்லிப்பட்டா ஹஜ்ஜி பயான் நினைவாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் சொல்லிப்பட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த பெயர்களை புறக்கணிப்பதே, இந்த பெயர்களை ஒரு ஒரு தரம் இல்லாமல் பார்ப்பதே, அல்லாஹ் உயர்த்தியதை தாழ்த்துவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனிதமான அந்த பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனுக்கு வைத்ததன் பின்னால் சொன்னார்கள், நான் கலீலுல்லாஹ் இப்ராஹிமுடைய பெயரை நேசிக்கிறேன், அதனால் என் மகனுக்கு வைக்கிறேன் என்று வைத்தார்கள். அப்படி சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ்ட்ட எடுபடுறது எப்படி, அல்லாஹ்ட்ட கபூலாகிறது எப்படி, அல்லாஹ்விடம் நான் அங்கீகாரத்தை அடைவது எப்படி, அடைவது எப்படி? இந்த நோன்பும் அதுதான். நோன்புல நாங்கள் அல்லாஹ் அடையணும். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கிடைக்கல, மத்த எல்லாம் கிடைச்சிச்சு, மத்த எல்லாம் கிடைச்சிச்சு. அரண்மனை உட்கார்ந்து அல்லாஹ், அந்த நாஸ்திகம் வர 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 அவனே ரப்புன்னு சொல்ற குணம் வரும். அவனே ரப்புன்னு சொல்லக்கூடிய குணம். இதான் அல்லாஹ்வை பத்தி பேசணும். சகோதரர்களே, அரண்மனையில் உட்கார்ந்து சொன்னான், அன ரப்புக்கும் அல்லா, நான் தான் ஆகப்பெரிய ரப்புன்னு சொன்னான், உயர்ந்தவன். நாங்க சுஜூதிலிருந்து சொல்றோம். எங்களுக்கு இதுதான் வித்தியாசம். மூமினுக்கும் அல்லாஹ்வை நம்பாத அடி மடையனுக்கும் வித்தியாசம் இங்கதான் இருக்குது. அன ரப்புக்குமுல் ஆலா. ஃபிரௌன் அரண்மனையில நாங்க பெருமதியான தலை, தங்க மூளை இதுல தான் இருக்குது. பிசினஸ் நாலேஜ், சயின்ஸ், மெடிக்கல் ஃபேக்கல்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு கொண்டு மண்ணில் வைக்கிறோம். தலைய வச்சு சொல்றோம், யா அல்லாஹ் என்ற எல்லாம் ஜீரோ, நீ உயர்ந்தவன். அபூஜஹலுக்கு இதுதான் படல்ல. ஒவ்வொரு காலத்திலும் ஃபிரௌனிப்பான், இந்த காலத்திலும் ஃபிரௌனிய தீக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வெட்டி எடுத்து சொன்னாங்க, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன், ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா. எனது சமூகத்தின் ஃபிரௌன் அபூஜஹல். நான் சொன்ன மார்க்கம் உண்ட புத்திக்கு படல, உண்ட ரூஹுக்கு இப்ப படுமேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்சம் பேருக்கு இஸ்லாம் புத்திக்கு படுகிறது இல்லை, அறிவு கெட்டது இல்லை. சகோதரர்களே, அல்லாஹுக்காக வேண்டி சொல்றேன், விளங்க வேண்டியதை விளங்கி கொண்டு போனா தப்பி, அடைய வேண்டியது அடைந்து கொண்டு போனால் தப்பி. உலகம் என்பது ஒரு வகையான தூசி. மனிதனே, புழுதி அடங்கியதன் பின்னால் நீ புரிந்து கொள்வாய், நீ ஏறி இருந்தது குதிரையா அல்லது கழுதையா. ஃபஸௌஃப தரா இதன் கஷஃபல் குபார். என்ன அகங்காரம்! மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதுக்கு கணக்கெடுத்தார்? கலீமுல்லா வந்து. இப்ப நான் பேசுறது கலாமுல்லா, அல்லாட குர்ஆன் பேச்சு. ஏண்ட பேச்சின்டா தூசிக்கும் கணக்கெடுக்காதீங்க. படைச்ச ரப்புட பேச்சின்டா காதுக்கு கல்பு கெடுங்க வார்த்தைய. இதுதான் அந்த மேலிருந்த அந்த திருடன். குர்ஆனுடைய வசனம் காதுக்குள்ளே விழுகிறது. திருட போன இடத்துல பிரபல்யமான திருடர், பிரபல்யமான திருடர். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார் வீட்டுடையக்காரர். மோசமான 2 நோக்கங்களோட போனதாக பேசப்படுகிறது. ஒன்று, பணம் திருடணும்.
ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கை அதை பாழாக்கணும். ஆக மோசமான 2 எண்ணங்களோட போனவர். ஆனால் ஒரே ஒரு வசனம், அல்லாஹ்ட கலாமுண்ட என்ன சகோதரர்களே, அதை நாங்க எப்படி எடுக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ் பேசுறான், எங்களோடையும் பேசுறான், என்னோடையும் பேசுறான், உங்களோடையும் பேசுறான். அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சும் நேரம், அல்லாஹ்வை அஞ்சும் நேரம் இறை விசுவாசிகளுக்கு, முஸ்லிம் தான், அடுத்த லிஸ்ட விடுங்க, எங்களை பார்த்து தான் அல்லாஹ் பேசுறான். இறை விசுவாசிகளுக்கு இன்னும் வரவில்லையா? எத்தனை முஹர்ரம், எத்தனை ரமலான், எத்தனை ஹுத்பா, எந்த அளவுக்கு வந்துட்டோம்டா? ஹுத்பால என்ன பிரயோஜனம்? பயான்ல என்ன லாபம்? அல்லாஹ் சொன்னான் இப்படி ஒரு கூட்டம் சொல்லும். நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள ஒரு தேற்றம் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு தேவை இல்லைண்டா நபி பேசினாலே இதுதான் பதில். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இத. அவர் ஆனா குர்ஆனுடைய வசனத்தை காதுக்கெடுத்தார். அருமையான சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த உள்ளத்தில் அந்த ஆயத்து பட நடுநிசீல திரும்புறார். கத் ஆன யா ரப், கத் ஆன யா ரப். அல்லாஹ்வே வந்து விட்டது யா அல்லாஹ், வந்து விட்டது யா அல்லாஹ், வந்து விட்டது யா அல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்து புரியணும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற எங்களை எந்த இடத்துக்கு எடுக்க போகிறான், அழைக்கிறான் என்பதை புரிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சொல்லிக்கொண்டே இறங்கினார், அழத் தொடங்கினார். ஒரே ஒரு வசனம், சுப்ஹானல்லாஹ். சுமார் 40 வருடங்கள் அழுதார் சகோதரர்களே. ஹரம்ல 6 மாதங்கள், மஸ்ஜிது நபவியில 6 மாதங்கள். வரும் உலமாக்களிடத்தில் உட்கார்ந்து குர்ஆனுடைய வெளிச்சத்தை எடுக்கிறார், வாழ்க்கையை மாத்துறார். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். யாருக்கும் மாறையலாண்டு இல்லை இஸ்லாத்துல. ஆகப்பெரிய மோட்டிவேஷன் இஸ்லாம். யாரையும் தட்டி விடுறது இல்லை, எல்லாரையுமே தூக்கி விடுறதான் இஸ்லாம். நாங்க யாரையும் ஒதுக்கலா. எங்கட 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 பாக்கெட்ல, நாங்க சொல்ற பேச்சில, நாங்க பேசுற வார்த்தையில, எங்கட தாவால மட்டும்தான் சத்தியம் என்பதாக யாருக்கும் சொல்ல முடியாது. சொர்க்கத்துடைய திறப்பு, சுவனத்தின் திறப்பு, அது ஏண்டென்று வாதிட முடியாது. அல்லாஹ் யாருக்கு தேவையோ திறந்துடுவான். காபத்துல்லாவோட திறப்ப கொடுக்க மறத்தவருக்கும் அல்லாஹ் திறந்துட்டான். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். ஆபிதுல் ஹரமைனாக இமாம் புகாரியுடைய ஆசானாக மரணித்தார். இதுதான் ஹுத்பா, இதுதான் மாற்றம், இதுதான் தேவை. ரப்பை எதிர்பார்க்கிறது, அல்லாஹ் அடைகிறது. சகோதரர்களே, ஃபிரௌன் அழிஞ்ச தினம், ஃபிரௌனியத் அழிகிற தினம். ஃபிரௌனியத் உலகத்தில் அழிஞ்சு கொண்டே இருக்கும், விளங்காது. ஃபிரௌன் இருந்த குணங்களை பாருங்க. துனியா கிடைக்குது, அல்லாஹ் மறக்கிறான். உலகம் வர 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 அல்லாஹ் விளங்குது இல்ல, அல்லாஹ்வை அறிஞ்சுக்கொள்ள இயலாம போகுது. ஃபிரௌன் எங்கள்கிட்ட பணம் வரக்கொலை, சொத்து செல்வம் வரக்கொலை, நல்ல குடும்பங்கள் கிடைக்கும் பொழுது, வெளிநாட்டு விசா படும் பொழுது, மறக்க கூடாத ஒன்றுதான் அல்லாஹ். அல்லாஹ் மறக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு கேவலமாக ஆக்கினான். ஃபிரௌனுடைய உடம்பு ஒரு கிண்டர் கார்டன் சிலபஸ் போல மத்ஹஃப் ஃபிரௌன்ல வைக்கப்பட்டு ஹுத்பா விளங்குது இல்ல, குர்ஆன் ஆயத் விளங்குது இல்ல. எகிப்தில அந்த மியூசியம் இருக்கக்கூடிய அந்த ஜுஸ்ஸத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய சடலம் என்பதாக உலமாக்கள் சில இடங்களில் பேசக்கூடிய அந்த அந்த பொடி விளங்குதா, டெட் பொடி. ஒரு மிருகம் செத்தா, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பூனைக்குட்டி செத்தா புதைச்சிடுவோம். அல்லாஹ் சொன்னான், உனக்கு மண்ல 6 அடி இடம் தர மாட்டேன், நீ அவ்வளவு பெரிய அநியாயக்காரன். 6 அடி மண் இல்ல, 6 அடி மண் இல்ல. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், படைச்சவனை மறக்க முடியாது. அநியாயம் நடக்க கூடாது. அநியாயத்தின் முடிவு
அது அது இடியேதான், அது அழிவேதான். அது ஒரு நாளும் தப்பேலாது, ஒரு நாளும் தப்பேலாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்துதான் எங்கட வியாபாரம் வைக்கணும். அல்லாஹ்வை பயந்துதான் எங்கட இரவும் இருக்கணும். அல்லாஹ்வை பயந்துதான் எங்கட பகலும் இருக்கணும். அல்லாஹ்வை பயந்துதான் எங்கட பிரயாணமும் இருக்கணும். எத்தனை பிரயாணம் சென்ற வாலிபர்கள் வீட்டுக்கு மையத்தை வந்து சேர்றாங்க. தொழுகையை கலாவாக்கி இருந்தா, பாவத்துக்கு போயிருந்தா, எத்தனை சகோதரர்கள் தராசியில போட்டதை சரியா போடல, நிற்கிறத சரியா நிற்கல, சக்கராத்ல சொல்றாங்களே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ்வை மறக்கிறது நஷ்டமே நஷ்டம். இப்ப வாழுவோம், சக்கராத் பிடிபடும். ஃபிரௌனுக்கு சக்கராத்ல அல்லாஹ் விளங்கிச்சு. டூ லேட். தௌபாவுக்குரிய வாய்ப்பு எல்லாம் மூடப்பட்டாச்சு. தௌபாவுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டு கடைசி நேரத்தில், கடைசி நொடியிலே சகோதரர்களே தராசி தட்டுதுன்னு சொல்றாங்க சக்கராத்துல. என்ன ஏமாற்றமான நிறுவை. சிலதான் சொன்னாங்க, ஹாரூன் உலகத்தடைஞ்சவர், ஃபிரௌன் உலகத்தை கண்டவர். சகோதரர்களே, மறுமைய அழிச்சவங்க ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா. சகோதரர்களே பாருங்க, அவ்வளவு பெரிய தங்கத்தோட சம்பந்தப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை கேவலமாக்கி வச்சான் அல்லாஹு தஆலா. ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பெரிய கோடீஸ்வரர் தான். ஒன்றுமே இல்லாம மதீனாவுக்கு வந்தவங்க. எல்லாரும் இதைத்தான் விளங்கணும். ஜீரோல இருந்து தான் நாங்க எல்லாரும் வாரோம். சிலவங்க கோக்கியாக, சிலவங்க கொழும்புக்கு மூட தூக்க, சிலவங்க கேட் கீப்பராக. இங்களை பார்த்தா நெல்லு மண்ணிலிருந்து வருகுது. என்னத்திலிருந்து வருகுது? யார் தாரான்? கடல்லிருந்து மீன். அங்கல போனா ரத்னபுர பகுதிக்கு மாணிக்க கல்லு. யார் போடுறது? அல்லாஹ் திறந்துடுறான். அதை எடுத்து அல்லாஹ் மறப்போமையானால் அல்லாஹ் அதுல வச்சே பிடிப்பான், முன்னாலே அழிப்பான். சொந்த பிள்ளைகள் வந்து நிற்பாங்க எதிரிகளா. வாழ்ந்த பங்களோக்கள் எல்லாம் புறாக்கள், வவ்வால்கள் வாழும் இடமாக மாற்றப்படும். ஹராம், அநியாயம் இந்த வாழ்க்கையோட சேருதோ சகோதரர்களே, இந்த வாழ்க்கையோட சேருதோ. சொந்த மகன் சொல்றத தந்தை சொல்றார். 5-6 கடைக்கு சொந்தக்காரர், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தோம், ஆனா அல்லாஹ்வை கொடுக்கல. மிச்சம் பேர் அதான் யோசிக்கிறேன், தலைய நல்லா செய்யற புள்ளையிட உள்ளத்தை செய்யறது இல்ல. அல்லாஹ்ட தொடர்பு இல்ல, அந்த உள்ளத்துல அல்லாஹ்ட சிந்தனை இல்ல, அல்லாஹ்ட பயம் இல்ல. சகோதரர்களே, இன்றைய நாள் சொல்லுகிறது, இன்றைய நோன்பு சொல்லுகிறது, லில்லாஹ் வாழ்வோம். மகனே அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ். சொல்றாரு, எல்லா சொத்தையும் மகண்ட பேர்ல எழுதினேன், மகனை விட வேற யார் எனக்கு மதிப்பு? சொல்றார், கடையுள்ளுக்கு போறேன். மகன் சொல்றார், ஒரு 8 முன்னுக்கு வைத்தீர்கள் என்றால் காலால் உதைத்து வெளியே விரட்டுவேன். இந்த பணத்தை சந்தோஷமா எதிர்பார்த்ததோ, இந்த பணத்தால மகனுக்கு பெருமை நினைச்சதோ, சகோதரர்களே அல்லாஹ் குர்ஆன்ல ஆச்சரியமா சொல்றான், கஸராபின் பிகிஅதி யஹ்ஸபுஹு ظمآن மா. அல்லாஹ்வை அடையாத வாழ்க்கை, அநியாயத்தில் உள்ள வாழ்க்கை, அநியாயம், அதாவது அல்லாஹ்வை அடைந்து கொள்ளாத மனைவி, மார்க்கத்தை அடைஞ்சு கொள்ளாத மனைவி, புல்ல தோட்டம் தொழில் எல்லாமே காணல் நீர் என்றான். காணல் நீருக்கு தானே கண்ணுக்கு முன்னால தண்ணி போல தெரிப்படும், கண்டதொன்றும் இல்ல. குளிக்கோ மேலா, குடிக்கோ மேலா, விவசாயம் செய்யோ மேலா, கால கழுகோ மேலாது. இது மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், உங்களோட உறவோட, உங்களோட வாழ்க்கையோட தீன் சேரலையா, உங்களோட துன்யாவே உங்களுக்கு முன்னால பறிக்கப்படும், உங்களோட முன்னால பறிக்கப்படும். சமீபத்தில் ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல ஒரு ஜனாசா, 8 பிள்ளைகளுடைய தாயுடைய ஜனாசா அல்லது தந்தையுடைய. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு புள்ள மையத்துக்கு போகல, அல்லாஹ் கொடுக்கல. ஃபிரௌனியத்தை போல வாழ்க்கை, யஹூதியத்தை போல வாழ்க்கை. அங்க அடிக்கிறான், துவா இங்க நடக்குது, பர்த்டே பார்ட்டியா, கல்யாணமா, குடும்பமா, கெதரிங்கா, எல்லாம் பெறற்றது.
யகூதியத்தை வெளியாக்குற நாள் இன்றைக்கு. அத 2 நோன்பு பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நோன்பு பிடிச்சு விளங்கப்படுத்தினாங்க. உங்களுக்கு வாழையிலா, உங்களுக்கு நிம்மதி இல்ல, உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, முஹம்மதியா உள்ளுக்கு வாங்க இந்த நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குள்ள. அதான் இல்லாட்டி ஒரு நோன்பு பிடிக்க இருந்துச்சு, 2 நாள் அடிக்கல. அல்லாஹ்க்கு 2 நாள் மிச்சம் தண்ணீருக்கு அனுப்பி எடுத்தான் அல்லாஹ் தஆலா. சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதைய கடல பாதையாக்கினான். நான் தான் என்று சொல்லிக்கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பிடிச்சான், இழுத்தான். அதே இடம், அதே தண்ணீர். அல்லாஹ்வை பயந்தா வாசல்கள் எல்லாம் துறப்பான். தண்ணீர வாசல் திறந்தவருக்கு கடையில வாசல் துறக்கலதா, பஜார்ல வாசல் துறக்கலதா, வியாபாரத்துல வாசல் துறக்கலதா, கடல்ல தரையிலதா, வயல்ல தரையிலாதா, தரையேலும் அல்லாஹ்ட்ட போகணும். அதாவது நாங்க உண்மையிலே வாசல, கடை, பஜார, கம்பெனியை, ஃபேக்டரிய 10-11 மணிக்கு திறப்போம். ஆனா தஹஜ்ஜுதுல அல்லாஹ்ட வாசல திறக்கணும். தஹஜ்ஜுதுல ராபியா பசரியா சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பிடிச்சு வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒன்றுமில்ல, கஃபன் கஃபன் மட்டும்தான். பழைய மக்கன்னாவை கஃபனாக போட சொன்னாங்க. 1200 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் இன்று உலகிலே எந்த முஸ்லிம் கிராமத்துக்கு சென்றாலும் அங்கே ராபியா இருக்கிறார். இத குடுங்க மகளுக்கு, இத குடுங்க மனைவிக்கு. இதத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட கொண்டு போய் கொடுத்தத அல்லாஹ்வை எடுமகளே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எடுமகளே என்று சொன்னாங்க. அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைஞ்சு கொண்டவங்க வாழ்க்கையை பாருங்க, வியாபாரத்தை பாருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வியாபாரம் இன்றைக்கும் வாழுது. நாங்க இருக்கும் வரைக்கும் எங்களுடைய வியாபாரம் இருந்தா பெரிய வேலை, எங்களுடைய கடை இருந்தா பெரிய வேலை, எங்களுடைய வயல் இருந்தா பெரிய வேலை. ஹதரத் உஸ்மான் கனி அல்லாஹ்வோட செஞ்ச எக்ரிமெண்ட் பாருங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச வியாபாரத்தை பாருங்க. ஒரு கிணத்தை வாங்கினாங்க. ஒரு மூமின் உள்ளம் அல்லாஹ்வோட சேரும் பொழுது இரக்கம் வரும். தாய் தந்தையோட இருக்கலாம், மனைவி மக்களோட இருக்கலாம். இல்லன்ற சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவியோட மானத்தை கணவன் வாங்குவார். பேஸ்புக்ல பாக்குறோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? எங்கட மகளோட மானம் நவுது பில்லா யாராலும் வாங்குறதை ஏற்றுக்கொள்வோமா? உள்ளம் கல்லா போகும். அல்லாஹ் இந்த உள்ளத்தில் சேரவில்லை என்றால் வெள்ளம் வந்து இல்லங்களை சுத்தம் செய்யும், ஆனால் உள்ளத்தில் எந்த சுத்தமும் ஏற்பட்டிருக்காது. சும்மா பேசிக்கொண்டு போவோம். தித்வா வந்துச்சு, உதவி செஞ்சோம், சுனாமி வந்துச்சு, முடிஞ்சு ஒன்று முடியறதுக்கு வரல. தட்டிக்கொண்டே தான் இருக்கிறான். அல்லாஹ் தட்டிக்கொண்டே தான் இருக்கிறான். ஃபிரௌனை 5 தடவை தட்டி பார்த்தான். வெள்ளத்தை அனுப்பி தட்டினான், படல்ல. வெட்டுக்கிளி அனுப்பி பார்த்தான், கும்மல் பேன் அனுப்பி பார்த்தான். அல்லாஹு அக்பர். தித்வா சும்மா வந்துட்டு போனதா? அல்லாஹ் தஆலா தவளை அனுப்பினான். 6வது பிடிதான், அசை ஏலாம போயிடுச்சு. எத்தனை பிடி கண்டிட்டோம்? அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். ஹஜரத் உஸ்மானுடைய வியாபாரம், அவர்கள் வாங்கின கிணற்றினுடைய விவசாய நிலம் இன்றும் மதீனாவில் இருக்கிறது. உயிரோட்டம் இதுதான். பேர்ல இன்றைக்கு அக்கவுண்ட் நம்பர் இருக்குது. வியாபாரி, சதகா, இரக்கம், ஏழைகள், ஃப்ரௌண்ட் இதுக்காது. அபூஜகல் இது இல்ல. 1000 ஒட்டகன் அறுப்பானாம் அபூஜகல். ஆனா ஒரு யத்தீமுக்கு கொடுக்க மாட்டான். ஒரு யத்தீமுக்கு. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீமுக்காக வேண்டி அழுதாங்க. இது வரணும் முஹம்மதியத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாள்ல ஃபிரௌனியத் அழியணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அக்கவுண்ட்ல திறக்கப்பட்டு ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டு ஹஜ்ஜாஜிகள் உம்மார்களுக்கு இன்றைக்கு மதீனால மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் அந்த ஹோட்டல்ல நிற்கக்கூடிய ரெண்ட் அவுட்டுகள் எடுத்து, கூலிகள் எடுத்து, உஸ்மான் ரலியல்லாஹு தன் பேர்ல சேர்க்கப்பட்டு, வியாபாரிகள் விளங்குங்க, ஃபர்ல இடிச்சிட்டு வியாபாரம் அல்ல, ஹராம்ல நின்று வியாபாரம் அல்ல, ஏமா
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தன் பேர்ல வருகிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள ஏழைகளுக்கு இன்றும் அந்த அக்கவுண்ட்ல விநியோகம் நடக்குது, சதகா வாழ்ந்து கொண்டிருக்குது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தன் வருமானம் இன்றைக்கும் போய் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அடைந்த ஹஸரத் உஸ்மானே கனி மரணிக்கக்கூடிய நாளிலும் மனைவியின் ஃபர்தாவை பாதுகாத்தாங்க. அல்லாண்டு வாழ்றோம். ஒரு முடி அந்நியானுக்கு தெரியப்பட கூடாதுன்னு ஏங்கினாங்க. இந்த நாள் தௌபாட நாள், பாவத்தை முடக்கிற நாள், நன்மையை எடுக்கிற நாள். சகோதரர்களே, ஃபிரௌன் மனைவி ஆசியா நாயகி எவ்வளவு சித்திரவதை செஞ்சான். அல்லாஹ்வை விளங்காத, அடைந்து கொள்ளாத அந்த அநியாயக்காரன் மிக பெரும் அநியாயத்தை மனைவிக்கு செய்யறான். மனைவிக்கு மிக பெரும் அநியாயம் நடக்குது. சகோதரர்களே, அநியாயம் ஒரு நாளும் உறங்காது. ஃபிரௌன் செஞ்ச அநியாயம், அந்த ஃபிரௌனியத்தில் நாங்களும் அதே நிலைமையில் இருப்போம் சொன்னா. எத்தனை பெண்களோட வாழ்க்கை காதி கோட்டுக்கு சும்மா பறக்குது. ஆடை மாற்றுவது போல பெண்கள் மாற்றப்படக்கூடிய கலாச்சாரம் ஃபிரௌனியத், இஸ்லாம் அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், ஒரு கணவன் மனைவியை கொலை செஞ்சு போட்டார். பாவம் கூட கூட பாசம் இல்லாம போய்த்திடும். வீட்டுக்குள்ளே தான் படைச்சவன் எங்கில்லையோ அங்க வாழ்க்கை இறுக்கமா போகுமே தவிர, நெருக்கமா போகுமே தவிர, அங்க ஃபிரௌனியத் வாழுமே தவிர, யஹூதியத் வாழுமே தவிர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசின வாழ்க்கையோ அங்க ஆகாது. சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை வருகிறது. மனைவி கொலை செய்யப்பட்டா, செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்கு ஆலோசனை கேட்டு போறார். என்ன செய்யலாம், எப்படி இதை மறைக்கலாம்? அவர் சொன்னாரு, அதுக்கே சூழ்ச்சிக்கு ஆலோசனை சொல்றவங்க இருப்பாங்க. வமக்கரு மக்கர் அல்லாஹ். சிலவங்க வேண்டிய ஃபைலை பெரட்டுவாங்க, பெரட்டி கொலையிலும், ஆனா என்னாலும் கிடைக்காது. ஃபிரௌன் எப்படி ஃபைல் எல்லாம் பெரட்டினான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இட்டு கட்டினான். ஃபிரௌனுடைய சகாக்கள், காரூனுடைய நண்பர்கள் ஆள் பேசி ஒரு கூட்டம் சேர்ந்து கொள்ளும். அநியாயம் ஒத்த 2 பேர் செய்வாங்க, அதுக்கு படையெடுப்பாங்க ஒரு கூட்டம். இதை குர்ஆன்ல அல்லாஹ் ஃபிரௌனுடைய சம்பவத்தில் விளங்கப்படுத்துறான். இல்லைன்னா ஃபிரௌனுக்கு பின்னால ஏன் போகணும் அவ்வளவு பெரிய கூட்டம்? இன்ன ஃபிரௌன வஹாமான் வஜுனூதஹுமா, ஆள் சேருவாங்க. ஆள் சேர்த்ததினதுனால ஃபிரௌனியத்தோட இன்னைக்கு பாருங்க, உலகத்துல முஸ்லிம்களுக்கு அடி. அந்த இடங்கள்ல எவ்வளவு ஆள் சேர்ந்துக்கிறாங்க, எத்தனை வல்லரசு சேர்ந்துக்குது. அதனால அது சத்தியமாகுமா? இது ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டிலே நடக்கும். இது மனைவிக்கு செஞ்ச அநியாயம், கொலையை மறைக்க சொன்னார். ஒரு வாலிபரை கொண்டு போட்டு மனைவியோட சேர்த்துடப்பா, சின்ன விஷயம். இதுல என்ன நடக்க போகுது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை மறந்த ஆலோசனை ஒரு நாளும் பிடிக்காதீங்க வாழ்க்கையில. அது எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்லை. குடும்பம் வந்து ஜனாசா பத்தி கேட்டா சொல்றாங்க, இது வந்து பொல்லாத பாவம் செஞ்ச ஜனாசா. ஒரு தவறு மனைவியை கொண்டது, அடுத்த தவறையும் செய்கிறார், மறைக்கிறார், பொய் சொல்றார். குடும்பமே ஒதுக்கினாங்க. இப்படியான ஒரு மையத்தை அடக்கணுமா நாங்க? அந்த ஆலோசனை சொன்ன சகோதரர் ஜனாசாவுக்கு வருகிறார். போய் பாப்போமே என்ன நடந்துக்குது. போய் பார்த்தா 2 பேர் உடம்பு அங்க. ஒருவர் மனைவி, அடுத்த ஜனாசாவை பார்த்தா ஆலோசனை சொன்னாரே ஒரு வாலிபரை கொண்டு போடு, அவர சொந்த மகன், அவருடைய சொந்த மகன். கமா ததீனு துதான், குழி வெட்டுவோம் என்றால் ஃபிரௌனியத்தில் விழுவோம், அபூஜஹல போல மடத்தனத்தில் விழுவோம். அதனால சகோதரர்களை, நாவீகுது, அதிகாரம் ஈகுது, செல்வம் ஈகுது, நாலேஜ் ஈகுது, அல்லாஹ் 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 அல்லாஹ்ட பக்கம் திருப்போம். கடைசியா சொல்றேன், உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர், சொந்த பிள்ளைக்கு சாக்லேட் வாங்க பிரான்ஸுக்கு பிளைட் அனுப்பினவர், இந்த காலத்தோட சம்பந்தப்பட்டது. அவ்வளவு கோடீஸ்வரர், லட்சக்கணக்கு டாலர் செலவழிப்பார் பிள்ளையோட விளையாட்டுண்டா, சந்தோஷம்டா. ஆனா அவற்றிருந்த நோய் ஃபிரௌன மாதிரி தான். செலவழிங்களே, சதகா கொடுங்களே, ஏழை எளியோர்களோட கண்ணீர்களை தொடைங்களே, தொழுங்களே. கடைக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க, அல்லாஹ் மாணிக்க கல்ல கருங்கல் மாறி காண்ற பக்கத்துக்கு கொடுத்தான். பெரிய வியாபாரி புரூனை சுல்தான் அவருடைய சில பொருட்களை
ஞாபகத்துக்கு வாங்கி வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஃபிரௌனியத் பொல்லாதது. சுப்ஹானல்லாஹ். ஒன்று சொல்லுவாரு, ஏழைகளுக்கு செலவழிங்கொண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரைக்கு செலவழிக்கிறதுக்கு எனக்கு என்ன தரித்திரியமான்னு கேட்பார். சுப்ஹானல்லாஹ். அவருக்கு சதகா படல, தொழுக படல, ஹலால் படல. அல்லாஹ் செலவங்களுக்கு தூண்டில் போடுறது போல விரிச்சு கொடுப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் பிடிச்சான் பிடி. சொந்த நாட்டுக்கு ஃபிளைட்ல இல்ல, சொந்த ஃபிளைட்ல இல்ல, ஃபிளைட் டிக்கெட் ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளாத நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் மறந்த வார அழிவுகள், ஃபிரௌனியத்தெல்லாம் அழிகிறதான். மேன்மையானவர்களே, ஒரு அரபி சகோதரர் சதகா ஃபண்ட்ல இருந்து ஒரு டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு சொன்னாரு, இது பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் அல்ல, இது எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட். நீ வந்தது போல போய் சேர்ந்துடு. முழு சொத்தையும் அல்லாஹ் கடல்ல சொல்லி வாங்கினான். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ஆஷுராவுடைய பெஸ்ட் மெசேஜ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தருவானாக, தக்குவாவோட வாழ வைப்பானாக. உண்மையான முத்தகீங்களாக வாழ வச்சிரியா அல்லாஹ், உண்மையானவர்களாக எங்களை வாழ வச்சிரியா அல்லாஹ். பாவங்களோட புரண்டு அதே நிலைமையில, நீ வெறுத்த நிலைமையில உன்னை சந்திக்கிற நாளாக எங்களோட நாளாக்கிடாதே. ஒரு சிறப்பான நாள் யா அல்லாஹ், செழிப்பான நாள் யா அல்லாஹ், குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு பொருத்தமான நாள் யா அல்லாஹ். எங்களோட மனதில கொடைத்தன்மையை தருவாயாக, விசாலத்தன்மையை தருவாயாக, அள்ளி வழங்கும் தன்மையை தாயா அல்லாஹ். எங்களோட யார் பேசாம இருந்தால் நாங்க இந்த நாள்ல பேசுறோம் யா அல்லாஹ். நோம்ப பிடிச்சிக்கிறோம், நீ கபூல் ஆகணும் யா அல்லாஹ். எங்களுடைய உடம்புல ஏதாவது ஹராம் கலப்பட்டிருந்தா அதை நாங்க கலட்ட நியத்து வைக்கிறோம் யா அல்லாஹ். நீ கலட்டினா பறிச்சிடுவாய் யா அல்லாஹ். நாங்க எங்கட காணியை பார்க்கிறோம், எங்கட பஜாரை பார்க்கிறோம், எங்கட வீட்டை பார்க்கிறோம். நீ எங்களுக்கு மன்னிப்பை பார் ரஹ்மானே. இந்த நாள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இவ்வளவு சுஜூதுக்கு வந்திருக்கக்கூடிய உன்னுடைய சிறந்த நாள்ல, உன்னை ஞாபகமூட்ட வந்த நாள்ல எல்லோருக்கும் கபூலியத்தை தாயா அல்லாஹ், மன்னிப்பை தாயா அல்லாஹ், வாழ்க்கையில பரக்கத்தை தாயா அல்லாஹ். கடனாளியா மௌத்தாக்கிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ், கொடையோட சதகாவோட ஓண்ட பாதையில தீனுக்காக நலவுக்காக தியாகம் செஞ்ச நிலையில் எங்கட மரணங்கள் வரணும் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகள் எங்கட ஜனாசாக்களை தொழுவிக்கிற அளவுக்கு ஹாஃபில்களா, ஆலிம்களா, முத்தகீங்களா ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்றைக்கு எத்தனையோ இந்த நாடுகள் எத்தனையோ ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுகிறது இல்லையா அல்லாஹ், குடும்பங்கள் சேர்றாங்க இல்லையா அல்லாஹ். அப்படியான நிலைமைகள் ஏற்படுத்திடாதே, அந்த வேதனைகளுக்குரிய குடும்பங்களாக எங்களை ஆக்கிடாதே ரஹ்மானே. எங்களை மன்னிப்பாயாக, எங்களோடு இறக்கப்படுவாயாக. யா அல்லாஹ், எங்களோட பாவங்களின் காரணமாக திடீரென்று மண்ண, வானத்தை, பூமிய கட்டளை விட்டு நீ சுழி வாங்கிடாதையா அல்லாஹ், பிடிச்சிடாதையா அல்லாஹ். எவ்வளோ பார்த்தும் உள்ளம் உருகுது இல்லையா அல்லாஹ். உள்ளத்தை உருகக்கூடிய தக்வாவை தருவாயாக, உன்னை பயந்து உன்னிட்ட வர வைப்பாயாக, பாவங்களை மன்னித்து முத்தகியாக வாழ வைப்பாயாக, அடுத்தவர்களை மதிக்கிற குணத்தை தாயா அல்லாஹ், அடுத்தவர்களோட இரக்க சிந்தனையை தாயா அல்லாஹ், தாயோட இரக்கத்தை தாயா அல்லாஹ், தந்தையோட இரக்கத்தை தாயா அல்லாஹ். மிம்பர்ல இருந்தாலும் இந்த உட்கார்ந்து கேட்டாலும் ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே, அன்பாளனே, ஒன்னு அவங்க விளங்கப்படுத்தினாங்க யா அல்லாஹ். ஃபிரௌனியத்துக்குள்ள போக விடல யா அல்லாஹ், கலிமாவை சொல்லி பழக்கினாங்க யா அல்லாஹ். அந்த தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டுவாயாக. தாய் தந்தை விட அன்பாளனே, கருணையுள்ளவனே, அவங்களையும் எங்களை சொர்க்கத்தில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே, இந்த நாள்ல எப்படி அந்த ஃபிரௌனியத்தை அழிவுக்கு கொண்டு வந்தாயோ, முஸ்லிம் குழந்தைகளை அநியாயமாக கொள்ளக்கூடிய, முஸ்லிம்களை அநியாயமாக சித்திரவதை செய்யக்கூடியவர்கள் செஞ்சு செஞ்சு கேட்கிறாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் இல்லையான்னு கேட்கிறாங்க யா அல்லாஹ். நீ பதில்ல பதில் சொன்னாய், நீ கௌமு ஃபிரௌனுக்கு பதில் சொன்னாய், நீ பனு இஸ்ராயலுக்கு பதில் சொன்னாய். இது உம்மத்தே முஹம்மதியா ஏங்குது யா அல்லாஹ். பிள்ளைகள் தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிற இடத்துல கொண்டு வீசப்படுகிறது யா அல்லாஹ். நெருப்பு மழை பொடிய போகிறது யா அல்லாஹ். பாடசாலைகள்ல கொண்டு வீசப்படுகிறது ரஹ்மானே. அநியாயத்தை தாங்க இயலாமீகுது யா அல்லாஹ். இஃப்தாருக்கு தயாரா இந்த பிள்ளைகள் அப்படியே கொண்டு வீசப்பட்டு ரஹ்மானே, அந்த இரத்தத்தோட தாய் தந்தை இஃப்தார் செய்யறாங்க யா அல்லாஹ். புள்ளையோட மையத்தை மடியில வச்சு கொண்டு அடக்க வழி இல்லாம இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரஹ்மானே, இந்த சோதனைகள் எங்கட நாடுகள்ல பரப்பிடாதே, எங்கட வீடுகள் ஆக்கிடாதே. இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு மன்னிப்பு தருவாயாக. இந்த நாள்ல அநியாயக்காரர்களை பிடிப்பாயாக. ஃபிரௌனை பிடிச்ச ரப்பே, காரூனை பிடிச்ச ரப்பே, இந்த உம்மத்துடைய ஃபிரௌனியாக்களையும் காரூனியத்துகளையும்
பிடித்து இந்த உம்மத்தை வாழ வைப்பாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் الولي الحميد فعال لما يريد. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أخوان الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وإذا قرئ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واستغفروا الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الله. الحمد لله الولي الحميد فعال لما يريد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا إخوان الكرام، أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في الرسول أسوة حسنة فاتبعوه. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم الخلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم جنا من النار. اللهم جنا من النار. اللهم جنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس القرار يا أرحم الراحمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.